நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரே டைம்ல எவ்வளவு கிளைண்ட்ஸ்க்கு உங்களால சேம் டைம் ரிப்ளை பண்ண முடியும்? ஒரு 10, இல்ல ஒரு 100, இல்ல ஒரு 1000? ஸோ ஓகே, 1000க்கு மேலாம் இம்பாசிபிள். ஒரு வேளை 1,00,000 பேர் மெசேஜ் பண்ணாலும் எப்படி உங்களால ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறது? என்னதான் எவ்வளவு பேருக்கு ரிப்ளை பண்ணாலும் உங்களோட டைம் ஷெடியூல் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒருவேளை மார்னிங் 10 to நைட் 10 ஆஃபீஸ் ஓப்பன் வச்சிருக்கீங்கன்னா கூட 10க்கு மேல நைட் 1 மணிக்கு ஒரு கஸ்டமர் ரிப்ளை பண்றாங்க, 2 மணிக்கு ஒரு ப்ராடக்ட் என்கொயரி பண்றாங்கன்னா திரும்ப வந்து நீங்க உங்களோட அவைலபிள் டைமுக்கு தான் மெசேஜ் பண்ணுவீங்க. இது பேரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஏதாவது நீங்க ஒரு பொருளை ஆன்லைன்ல சேல் பண்றீங்க அப்படின்னா நீ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி கிளைண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. கிடையவே கிடையாது. கிளைண்டோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ரீசெண்டா ஒரு அனலைசிஸ் எடுத்தோம். அந்த அனலைசிஸ்ல அதிக பேர் வந்து நைட்டு 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் தான் என்ன பொருளை வாங்கலான்னு ஒரு சும்மா கார்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. மார்னிங்ல சம் ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த growth நாங்க இந்த விஷயத்த நாங்கள் தெளிவாக அனலைஸ் பண்றோம். சில பேர் வாட்ஸ்அப்ல ஆர்டர்ஸ் எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்க வந்து கிளைண்ட் நைட் 1 மணிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்க காலையில 11 மணிக்கு ரிப்ளை பண்ணிருப்பீங்க, திருப்பி அவங்க நைட் 1 மணிக்கு அடுத்த மெசேஜ் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கும். இதை ஷார்ட் அவுட் பண்றதா வெப்சைட். ஒருவேளை கிளைண்ட் பாக்குறாங்கன்னா ஆமா ப்ராடக்ட் இருக்கு, அமௌண்ட் இருக்கு, அட்ரஸை போடுறோம், டெலிவரி போடுறோம், எல்லா டவுட்டும் அங்கே அவங்களுக்கே கிளியர் ஆயிரும், ஆர்டர் அதிகம் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்லயே நீங்க அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 30% ஆஃப் பிசினஸ் வந்து லாஸ் பண்றீங்க. உதாரணத்துக்கு 1000 ஆர்டர்ஸ் போகுது அப்படின்னா ஒரு 300 ஆர்டர்ஸை நீங்க இது மூலியமா மிஸ் பண்றீங்க. ஸோ இந்த சேஞ்சஸை நீங்க அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.